வணக்கம் நண்பர்களே. குமாரு 35 வயதான ஒரு சிங்கிள் மனிதர். தனது கிராமமான திருவழியில் மிகவும் பிரபலமானவர். ஆனால் அவர் பிரபலமானது நல்ல விஷயங்களுக்கு அல்ல. அவர் எப்போதும் தன்னம்பிக்கையுடன் நான் தான் கிராமத்தின் ஹீரோ என்று சொல்லிக்கொண்டு சின்னதாய் பெரியதாய் எல்லா விஷயங்களிலும் தலையிடுவார். அறம் அது பிறகு பார்க்கலாம், முதலில் சுகத்தை தேடணும். ஆனால் குமாருவின் இந்த சுக வாழ்க்கை ஒரு பெரிய திருப்பத்தை சந்திக்க போகிறது. அதுவும் கோயில் நீதி திரட்டும் பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு. ஒரு நாள் கிராமத்தின் மூத்தவர்கள் கோயிலுக்கான நிதி திரட்டும் விவகாரத்தில் ஆலோசனை நடத்தினர். யாரை நிதி நிர்வகிக்க பொறுப்பாக வைக்கலாம் என்று அவர்கள் விவாதித்தனர். அவர்களில் ஒருவரால் குமாருதான் சரியான தேர்வு, அவன் பெரிய வாயை வைத்து எல்லாரிடமும் பணம் கேட்டு வாங்கிடுவான் என்று கூறப்பட்டது. குமாரு இதை கேட்டதும் மார்பு பீற்றிக்கொண்டு, நான் இந்த பணத்தை சரியாக நிர்வகிக்கிறேன், நம்ம கோயிலுக்கு ஒரு பெரிய கோபுரம் கட்டி காட்டுறேன். அவரின் நண்பர் ரமேஷ் சிரித்துக்கொண்டு, குமாரு நீயே நிதி நிர்வகிக்க போறே, நீ பசங்க கையிலிருந்து பைசா வாங்கி அதை காசினி கடையில செலவழிக்கிறதுக்கே பிரபலமா இருக்கே. குமாரு அதை கண்டு கொள்ளாமல், அட அது பழைய விஷயம், இப்போ நான் நல்லவனாக மாறிட்டேன் என்று பெருமையாக சொன்னார். குமாரு தனது நிதி திரட்டும் பணியை மிகுந்த உற்சாகத்துடன் தொடங்கினார். அவர் வீடு வீடாக சென்று மிகுந்த உணர்ச்சியுடன் உரையாற்றினார். நம்ம கோயிலுக்கு ஒரு பெரிய கோபுரம் கட்டணும், எல்லாரும் தாராளமாக உதவணும். கிராமத்தார் குமாருவின் உற்சாகத்தால் கவரப்பட்டு தங்களால் முடிந்த அளவுக்கு பணம் கொடுத்தனர். குமாரு ஒரு பெரிய பையில் அந்த பணத்தை வைத்து, இது கோயிலுக்காக மட்டுமே என்று சொல்லி அதை தனது வீட்டில் பாதுகாப்பாக வைத்தார். ஆனா குமாருவின் மனதில ஒரு சின்ன சோதனை வந்தது. அட, இந்த பணத்திலிருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நாளைக்கு திருப்பி வைக்கலாமே, யாருக்கும் தெரியாது. அந்த இரவு குமாரு சிறிய விருந்து என்று நினைத்து கோயில் நிதியில் இருந்து கொஞ்சம் பணம் எடுத்தார். அவர் கிராமத்தின் பிரபலமான உணவகத்தில் சென்று பிரியாணி, பரோட்டா, சிக்கன் கிரேவி மற்றும் டபுள் லேயர் ஃபாலூதா என்று ஆர்டர் செய்தார். அவர் சாப்பிடும்போது ரமேஷ் அங்கு வந்தார். குமாருவின் மேசையில் இருந்த உணவின் மலை போன்ற குவியலை பார்த்து, அட குமாரு, இவ்வளவு சாப்பாடு, நிதி பணத்தை கையாட்டிட்டியா? குமாரு வாயில் பிரியாணி நிரம்பிய நிலையில், இல்லடா, இது என் சொந்த பணம் என்று பதில் சொன்னார். ஆனால் ரமேஷ் சந்தேகத்துடன், குமாரு அறத்தை மறந்தா கேடுதான் வரும் என்று எச்சரித்தார். அடுத்த நாள் குமாருவின் நண்பர்கள் அவரது வீட்டுக்கு வந்தனர். பையில் இருந்த பணத்தை பார்த்து, குமாரு, இந்த பணம் எதுக்கு? குமாரு பெருமையாக, இது கோயிலுக்கான நிதி, இதை நான் பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன். அவர்களில் ஒருவன், அட குமாரு, இந்த பணத்திலிருந்து கொஞ்சம் எடுத்துட்டு ஒரு சிறிய விருந்து பண்ணலாமா? குமாரு சற்றே தயங்கினார். ஆனால் சரி, கொஞ்சம் எடுத்துட்டு நாளைக்கு திருப்பி வைக்கலாமே. அந்த சிறிய விருந்து ஒரு பெரிய கொண்டாட்டமாக மாறியது. இரவு முடிவில் பாதி பணம் போய்விட்டது மற்றும் குமாரு தரையில் படுத்து வெறும் பிளேட்டுகளால் சூழப்பட்டிருந்தார். அடுத்த நாள் கிராமத்தின் மூத்தவர்கள் குமாருவின் வீட்டுக்கு வந்தனர். குமாரு இன்னும் விருந்தின் மயக்கத்தில் பையை மறைக்க முயன்றார். ஆனால் மூத்தவர்கள் பையை திறந்த போது அதில் பாதி பணம் குறைந்திருந்தது. குமாரு, இந்த பணம் எங்கே போச்சு? குமாரு பதறி, அது நான் கொஞ்சம் எடுத்தேன், ஆனா திருப்பி வைக்கலான்னு நினைச்சேன். மூத்தவர்கள் கோபமாக, அறத்தை மறந்தா கேடுதான் வரும், நீ கோயிலுக்கான பணத்தை கையாடி பெரிய தவறு செய்திருக்கிறாய். தனது தவறை உணர்ந்த குமாரு தனது சொந்த பொருட்களை விற்று கோயில் நிதியை திருப்பி கொடுத்தார். அவர் கிராமத்தாரின் முன்னிலையில் நின்று, நான் ஒரு பெரிய தவறு செய்தேன், இனிமேல் நான் எப்போதும் நேர்மையாக இருக்கிறேன். கிராமத்தார் அவரை மன்னித்து, அறத்தை மறந்தால் அது நம்மை கேடுக்கு தள்ளும், இனிமேல் இதை மறக்காதே. அந்த நாளில் இருந்து குமாரு ஒரு மாற்றமான மனிதராக மாறினார். அவர் அடிக்கடி திருக்குறளை மேற்கோளிட்டு சொல்வார், அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. அவரது பழைய வாழ்க்கையை நினைத்து சிரித்துக்கொண்டு, அறத்தை மறந்தா கேடுதான் வரும், ஆனா அதுல கொஞ்சம் காமெடியும் இருக்கும். அறத்தை மறந்தால் அது நம்மை கேடுக்கு தள்ளும், ஆனால் அறத்தை பின்பற்றினால் அது நம்மை மீண்டும் உயர்த்தும்.